2011வது வருஷம் தமிழ் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரி விலக்குல இருந்து ஒரு இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல கோச்சடையான் திரைப்படத்துக்கு மட்டும் கேளிக்கை வரி விலக்கு இருக்கு அப்படின்னு அரசாணை பிறப்பிச்சுது. கோர்ட்ல உத்தரவு வந்துச்சு. இதை எதிர்த்து சில வக்கீல்கள் நிறைய மனுலாம் கொடுத்தாங்க. ஆனா கோச்சடையான் திரைப்படத்துக்கு வரி விலக்கு கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பொதுமக்கள் கிட்ட இருந்து கேளிக்கை வரிய டிக்கெட்ல சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சில தியேட்டர்கள் தவிர மத்த நிறைய தியேட்டர்கள் கேளிக்கை வரியையும் சேர்த்து டிக்கெட்ல போட்டு பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியான செயல் அப்படின்னு நிறைய பேர் மனு கொடுத்திருக்காங்க. நீதிபதிகள் இதை விசாரிச்சுட்டு இதை பத்தி இன்னும் விரிவான மனுவை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட வழக்க தள்ளி வச்சிருக்காங்க. இது விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதனுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கோச்சடையானுடைய வசூல் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டையே கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா திரைப்படம் வெளியான 12வது நாள் இன்னைக்கு. இந்த நாள்ல இந்த படம் 145 கோடியும் வசூல் பண்ணிருக்கு. எப்படி அப்படின்னா தொலைக்காட்சி உரிமம், அதுக்கப்புறம் தியேட்டர்கள்ல வசூலிக்கப்பட்ட தொகை, இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தா 145 கோடியை தாண்டுதான். படத்துடைய பட்ஜெட் 125 கோடி. ஆனா இந்த படம் வசூல்ல சாதனை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. திரைப்படம் வெளியான 3 நாட்கள்ல தமிழ்நாட்டுல மட்டும் 45 கோடியை ஈட்டுச்சு கோச்சடையான். இப்போ எல்லா தொகையும் எல்லா வசூலையும் சேர்த்து பார்த்தா 145 கோடியை ஈட்டியிருக்கு கோச்சடையான். அதனால இது சாதனை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.